நம்ம அடுத்த டிராவல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டை தான் போக போகிறோம். டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு வழியாக ராஜா கோட்டைக்கு வந்துட்டோம். நம்ம உள்ளே போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இதோ வந்துட்டேன். இந்த செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டை ரெண்டுத்துக்கும் சேர்த்து 25 ரூபா தான். மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். ராஜா கோட்டை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட வியூ பாருங்களேன். இதை ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், இல்லைனா ராஜகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இந்த இடத்துல தான் ராஜா உட்கார்ந்து எல்லா அரங்கேற்றம் பார்ப்பாரு. அதுதான் ராஜாவோட சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை உட்காந்து இங்கே இருக்கிற அரங்கேற்றம் எதாவது நடந்துச்சுன்னா கூட இங்கே வந்து பார்ப்பாருங்க. மக்கள் பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. மக்கள் கூட அங்கே இருப்பாங்க. ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மக்கள் கூட இருப்பாங்க. பின்னாடி இருக்கிறது எல்லாமே குதிரை கட்டுற இடம் தான் இது. இதில் கொஞ்சம் குதிரை கட்டுற இடமும் இருக்குது, போர் வீரர்களும் தங்கியிருக்கிற இடமும் இது சேர்ந்துருக்கு. இது ராஜா அமரக்கூடிய தர்பார் மண்டபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, ராணிக்கு மஞ்சள் அரைக்கக்கூடிய பெரிய அம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தப்பாக மட்டும் சொல்லாதீங்க. ஆலமரத்தை பார்த்தோன்னே பசங்க எப்படி என்ஜாய் பண்ண போயிட்டு அனுப்புகிறாங்க. வாங்க நான் போய் பார்க்கலாம். உழ போகிறானுங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற உடற்பயிற்சி கூடம், அதாவது எக்ஸசைஸ் ஏரியா. செம்ம பெரிய ஹால் தாங்க இது. அது அடுத்து வெடிமருந்து கிடங்கு. இது இங்கே தான் வெடிமருந்து எல்லாமே செஞ்சிருவாங்க. அடுத்து நம்ம போகிறது வந்து இதான் நெற்களஞ்சியம். போர்க்காலத்தில் சேமிக்க வைக்கிறதுக்கும் மழைக்காலத்தில் சேமிக்கிறதுக்கும் இந்த நெற்களஞ்சியம் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி வாங்க அடுத்து நம்ம மலையாற ஸ்டார்ட் பண்ணுவோம். गुरु माता பாதிதோட கூட ஏறி வரல, அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஏறிட்டோமா? இந்த கோவில் இருக்குது பாருங்கள். இந்த கோவிலில் பலி கொடுத்து தான் போர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் நடப்போம். மூச்செல்லாம் வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏறதுக்கு. சரி வாங்க போயிடலாம். போகலாம்.
அப்படி இங்கேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டி கவர் ஆகிடும் போல இருக்குங்க. அருமையான வியூ. அவ்வளோதான். டுவெல்த்து செஞ்சுரியில் ஆனந்தகோன் என்பவரால் கட்டப்பட்டதாங்க ராஜகிரி கோட்டை. அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு, மராத்திய பேரரசு, அதுக்கப்புறம் வந்து முகலாய பேரரசு அப்படின்னு மாறி மாறி ஆங்கிலேயர் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு தொல்துறை ஆய்வாளர்கள் கையில் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் கையில் வந்திருக்கு. கோட்டையை சுற்றி 13 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய மதில் சுவர், கருங்கல் சுவர் அமைச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அது பிற்காலத்தில் வந்து பைபாஸ் போகிறதுக்கு அகற்றத்துக்கு பிளான் பண்ணாங்க. பட்டு மக்களும் அது அலோவ் பண்ணலை, கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணலை. அப்படின்றதால அது இப்போ வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதுதான் வந்து அரச குலத்து பெண்கள் தங்குமிடம். அது அப்படியே குளத்தோடு சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இப்போ ராஜகிரி கோட்டை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிருஷ்ணகிரி கோட்டைன்னு சொல்கிற ராணிக்கோட்டை நம்ம பார்க்க போகலாம். அதுவரை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.